வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கர் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எவ்வளவு மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஃபியூ செகண்ட்ஸில் நானே ஆன்சர் சொல்லிடுவேன். 20 மடங்கு. ஸோ நெல்லிக்கனி, ஆரஞ்சு பழங்களில் ப்ரீவியஸ் வீடியோலே சொன்னேன், அதிகமாக காணப்படுவது வைட்டமின் சி. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஆரஞ்சு பழங்கள், நெல்லிக்கனிலாம் சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதுவுமே பார்த்துருக்கோம். ஏன்னா வைட்டமின்களில் அந்த பவர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு வந்து நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி காணப்படுகிறது. சூரிய ஒளியின் மூலம் நமது தோலில் உருவாகும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. ஆக்சுவலாக இந்த பிள்ளைகள்லாம் மாலை நேரங்களில் விளையாட சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் படுற மாதிரி விளையாடுறதே வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு தான். ஸோ சூரிய ஒளியிலேருந்து நமது தோலில் உருவாகும் வைட்டமின் வைட்டமின் டி. தீட்டப்படாத அரிசியில் உள்ள வைட்டமின் எது? வைட்டமின் பி. தீட்டப்படாத அரிசியில் இருக்கக்கூடியது வைட்டமின் பி. மலட்டுத்தன்மை டேஷ் வைட்டமின் குறைவால் ஏற்படுகிறது? வைட்டமின் இ. இங்கிலீஷில் வந்து ஸ்டெர்லிட்டி அப்படி சொல்லுவாங்க. இந்த மலட்டுத்தன்மை எந்த வைட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறது அப்படின்னா வைட்டமின் இ. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுவது எது? அயோடின். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுவது அயோடின். ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுவது எது? ஹீமோகுளோபின் அப்படின்னாலே நமக்கு என்னது? இரும்பு சத்து. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது சாப்பிட்டா தான் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பேரிச்சம்பழம், மாதுளை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அதிலலாம் என்ன இருக்குது, அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கும் உதவுவது இரும்பு சத்து. உலக அளவில் டேஷ் % முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது? வேர்ல்டு லெவலில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% முருங்கைக்கீரை உற்பத்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. நாம் தினந்தோறும் குறைந்தது எத்தனை டம்ளர்கள் நீர் பருக வேண்டும்? இங்கே வந்து நான் லிட்டர்லேயும் கொடுத்துருக்கேன் அளவு, அப்புறம் அந்த டம்ளர் கணக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். இதே கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஒருவேளை அங்கே வந்து 2 to 3 லிட்ரு அந்த மாதிரி கொடுத்தா கூட அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோ போகுது அது மாதிரியும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். சரிங்களா? அந்த நியர்பை வேல்யூ வர மாதிரி இருந்தால் கூட ஓகே. இதுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள்.
குறைந்தது 8 டம்ளர்கள், அதாவது லிட்டர் கணக்கில் 2 லிட்டர். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எப்படி அளவு கொடுத்துருக்காங்களோ நியர்பை இந்த வேல்யூக்கு கிட்ட இருந்தால் அது போல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே கேள்வி வந்து உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் இந்தியா டேஷாவது இடத்தில் உள்ளது. இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் இந்தியாவுக்கு எந்த பிளேஸு? இந்தியாவுக்கு வந்து செகண்ட் பிளேஸு. உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. பாஸ்பரஸ் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன? அதுக்கு பேர் ஆஸ்டியோமலேஷியா. பாஸ்பரஸ் தாது உப்பு குறைஞ்சதுன்னா ஏற்படக்கூடிய நோய் ஆஸ்டியோமலேஷியா. அயோடின் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய். மற்றும் அயோடின் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் மெயினாக வந்து முன்கழுத்து கழல் நோய். அதாவது இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வரதே இந்த அயோடின் தாது உப்பு கம்மியாக தான் இருந்தது, முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதனால் வரக்கூடிய நோய் முன்கழுத்து கழல் நோய். அது மட்டும் இல்லாமல் கிரிட்டினிசமும் உண்டு, சரிங்களா? ஸோ ரெண்டுமே உண்டு, மற்றும் இந்த ரிக்கட்ஸ் வந்து எதனால் வரும் அப்படின்னா வைட்டமின் டி குறைபாட்டால் வரக்கூடியது ரிக்கட்ஸு. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன? ரெண்டுமே வரும், குவாஷியார்கர் மராஸ்மஸ். குவாஷியார்கர் மராஸ்மஸ் இங்கே பாருங்கள், ரெண்டுமே உண்டு. இது வந்து புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு புக்காக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். புக்கிலே பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்துடும். தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், சில மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அதிலே இருக்கும். மேக்ஸிமம் இதை படித்தாலே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் மிஸ் ஆன சில கொஸ்டின்ஸ் கூட அடிஷ்னலாக இப்போ வந்து இணைச்சிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. புரோகரேட்டிக் நுண்ணுயிரி. குளிர் காய்ச்சல், இதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸா டேஷ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. வைரஸ் காய்ச்சல். குளிர் காய்ச்சலுக்கு பேர் வைரஸ் காய்ச்சல். என்னன்னா ஈவினிங்கில் மட்டும் விட்டு விட்டு அடிக்கும், அது போல் வரும் அந்த ஃபீவர். அது வந்து வைரல் ஃபீவர், அதுதான் அப்படி இருக்கும். அதுக்கு பேர் தான் குளிர் காய்ச்சல், இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா. அயோடின் முன்கழுத்து கழலை நோய். இரும்பு டேஷ். ரத்த சோகை. என்னென்னா அயோடின் கம்மியானா முன்கழுத்து கழல்நோய் வரும். அது போல் இரும்பு கம்மியானா என்ன வரும்? ரத்த சோகை வரும். அதை நம்மளே புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்போ அயோடின் எஸ்ட்டு முன்கழுத்து கழல்நோய்னா அப்போ இரும்பு ப்ராப்ளம், அதாவது இரும்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இல்லை, கம்மியாக இருக்குது உடம்புல அப்படின்னா என்ன வந்துடும்னா ரத்த சோகை வந்துடும். அரிசி, கார்போஹைட்ரேட், பருப்பு வகைகள். புரதம். அரிசியில் எப்படி கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், அதே போல் பருப்பு வகையில் புரதம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் டேஷாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மார்ச் 22.
பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு %, உறைந்த நிலையில் காணப்படுகிறது. %68.7. இந்த 68.7% பார்த்தீங்கன்னா உறைந்த நிலையில தான் அந்த நீர் காணப்படுகிறது. உலகம் முழுவதிலும் %, நன்னீரே உள்ளது. இது வந்து ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.